ஹாய் பியூட்டி, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ண போறேன், சும்மா தான் இருக்கேன். உங்க அம்மா கிட்ட ஒரு காப்பி தண்ணி கேட்டேன், அவ எடுத்துட்டு வருவாளா வரமாட்டாளான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? என்கிட்ட சொல்ல வேண்டியது பாட்டி, நான் அம்மா கிட்ட சொல்லி வேகமா வாங்கிட்டு வந்துருப்பல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ பள்ளிக்கூடம் போலியோ? இல்ல பாட்டி, இன்னைக்கு எனக்கு லீவு தான். சும்மா ஃப்ரெண்டுங்களை பார்க்கலாம், வெளியில போலான்னு கிளம்புனேன். அப்படியா, சரிப்பா, பார்த்து போகணும். சரி பாட்டி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அம்மா கிட்ட போய் காப்பி என்ன வாங்கிட்டு வருவா. அம்மா அம்மா. என்னம்மா பாட்டி காப்பி கேட்டாங்களா? இம்மா நேரமா எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்க. காப்பி போட்டியா இல்ல போய் பால் கறந்து வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் போட்டியா? என்னடா கொழுப்பு ஏறி போச்சா? என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? காப்பி போட்டு தான் எடுத்துட்டு வராங்க. காப்பின்னு உடனே வந்துருமோ? அடுப்பில் வைக்க தேவையில்ல, பால் பொங்க தேவையில்ல, அதுக்கப்புறம் ஆற்றி எடுத்துட்டு வர வேணாமோ? காப்பின்னா காப்பி அங்கே உள்ள போட்டு ரெடியாக வச்சிருக்கனா கேட்டவனே கொடுக்கறதுக்கு? ஐயோ, ரெண்டு பேரும் இன்னைக்கு ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க போல் இருக்கே. நம்ம வேற தெரியாம வாயை கொடுத்துட்டோம். எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். இந்தாங்கத்த காப்பி. பாத்தியாடா தம்பி, ஒரு காப்பியை கேட்டதுக்கு உங்க அம்மா எப்படி பேச்சு பேசிட்டு இருக்கான்னு. என்ன பேச்சு பேசிட்டு இருக்கேன்? அவனுக்கு சொன்ன பதிலே தான் உங்களுக்கு. நீங்க காப்பி கேட்டீங்க, நான் போய் எடுத்து தானே வந்துகிட்டு இருக்கேன். இல்லை வேற எங்கேயாவது போயிட்டு பொறுமையாக வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேனா? நீங்க காப்பின்னு கேட்டீங்க, உடனே நான் சமயக்கட்டுக்கு போனேன், போட்டு எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கேன். அப்படி கூட பொறுமையா இல்லைல்ல, நான் என்ன பண்றது? என்ன உங்களுக்கு ஒரு ஃப்ளாஸ்க்ல போட்டு வச்சிடறேன் காப்பியை காலையிலே. உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்பெல்லாம் எடுத்து ஊற்றி குடிங்க. நான் போய் போட்டுட்டு வரல. நான் ஒன்றும் கேட்கலாமா? அதுக்கு நான் ஆறி போன காப்பியை குடிக்க சொல்றியோ? ஐயோ, ஆரம்பிச்சுட்டாங்களே. நம்ம பேசாம வெளியே போயிருக்கலாம். இந்த கேள்விக்கிட்ட பேச வந்ததுக்கு நம்ம மாட்டிக்கிட்டோம். நீ என்னடா காலையில எழுந்து நிற்கிற? லீவுனா காலையில எழுந்துருவ, ஸ்கூலுனா காலையில எழுப்ப கூட காதில் விடாத மாதிரியே தூங்கிட்டு இருப்ப. இப்போ எங்கே வெளியில் கிளம்பிட்ட? ஐயோ, நம்ம மாட்ட அம்மா வர்றதுக்கு முன்னாடியே வெளியில போயிருந்துருக்கலாம். ஒன்றும் இல்லம்மா, இன்னைக்கு லீவில் சும்மா பாயில எல்லாம் பார்த்துட்டு வரலாம். ஏதாவது ஹோம்ஒர்க்கு எப்படி பண்ணணும் அதெல்லாம் கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு போகிறோமா. ஹோம்ஒர்க்லாம் ஸ்கூலில் சொல்கிறப்ப கேட்க மாட்டியோ? இங்கே வந்து கேட்டால் தான் உனக்கு புரியுமோ? அப்படி இல்லைம்மா, சும்மா ஒரு டவுட்டு. அப்படியே வீட்டில் தானே இருக்கோம், சும்மா போய் பசங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே எல்லாம் விசாரிச்சுட்டு வரலான்னு போகிறோமா. போனாமா வீட்டுக்கு வந்தமான்னு இருக்கணும். அங்கங்கே நின்று தெருமுக்கில் பேசிகிட்டு இருக்கிறது, ஏதாவது வம்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. போனோமா, நோட்ஸை வாங்கினோமா, பயலுள்ள பார்த்தோமா, வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும். தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். நம்ம போவோம். தெரியாமல் சிக்கிட்டோமே. இவங்க பிரச்சனையில மாட்டேனா பசங்களை தான் வச்சு செய்கிறாங்க. எதுக்கம்மா என் மேலே உள்ள கடுப்பை பிள்ளைகிட்ட காட்டுற? நான் யார் மேலேயும் கோவமா இல்லை, யார் மேலேயும் காட்டலை. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்கறத நிறுத்துங்க. எனக்கு உள்ள 1000 வேலை இருக்குது. விட்டா உங்களுக்கு என்கிட்ட சண்டை போடுறதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்கும். நான் போகிறேன். ஒரு பெரிய மனுஷி பேசிக்கிட்டு இருக்கா, மதிக்கிறாளா பாரு. இந்த காப்பி சூடே ஆறி போச்சு. இப்போ திருப்பி சூட வச்சு கேட்டால் அதுக்கு வேற ஒரு வித்தை காட்டுவா. சரி, நம்ம குடிப்போம். அடுத்த வாட்டி காப்பி கேட்கும்போது இவள்கிட்ட சண்டை போடக்கூடாது. ஏன்னா சூடாக ஆறிடுது சண்டை போட்டு முடிக்கிறதுக்குள்ளே. சும்மா இருக்கும்போது தான் சண்டை போடணும். காப்பி குடிக்கிற நேரத்தில் சண்டை போட்டால் இப்போ காப்பி ஆறிடுச்சு பத்தியா? என்னடா ரெண்டு பேரும் ஒண்ணா வரீங்க? எங்க போயிட்டு வரீங்க? அது ஒன்றும் இல்லைடா, அங்கே தான் சும்மா தெருமுக்குக்கு போனோம். பசங்க எவனாவது பேட் அடிக்கிறானோல பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு. எவனையும் இன்னைக்கு காணோம், என்ன செய்யுதுன்னு தெரில. அதான்டா ஒரே போர் அடிக்குது. சரி, அதான் நானும் இவனும் சும்மா அப்படி நடந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். நீ ஏன்டா காலையில வரலமா? நேரம் நடப்பண்ண. நானும் கிளம்புனேன்டா. கிளம்பும்போது ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சு, அதை முடிச்சுட்டு வந்தேன். என்னடா பஞ்சாயத்து? ஒன்றும் இல்லடா, எங்க பாட்டிக்கு எங்க அம்மாவுக்கு இருக்கிற பஞ்சாயத்து தான். இவங்க ரெண்டு பேரும் பேசுறப்ப நான் நடுவில் மாட்டிக்கிட்டேன்னா என்ன தாளிச்சு எடுத்துருவாங்க. வேற ஒன்றும் கிடையாது. எல்லார் வீட்லயும் அப்படிதான்டா. யாருடைய அந்த பிள்ளை ரொம்ப நேரமா உட்காந்து கிடக்கு? யாருன்னு தெரியலையே. ஒரு வேலையை ஆழல மயங்கி என்ன பார்த்துட்டே உட்காந்துருக்கோம். ஏய், அது உன் மூஞ்ச பார்க்கல, அதனால தான் உட்காந்துருக்கு. உன் மூஞ்ச பார்த்துருந்தா இந்நேரம் ஓடி போயிருக்கும். Cool down, cool down. You are insulting me? Oh my god. என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ திட்டினதுக்கு கோவப்படக்கூடாதுன்னு மனசுக்குள்ள என்ன நான் ஒரு நிலைப்படுத்திட்டு இருக்கேன்டா. கருமமே, இதுக்கு நீ கண்ணை திறந்துக்கிட்டே இருக்கலாம். Oh, you are insulting me second time. Okay. எனக்கு கோவம் வராது. நான் என்ன கூல் டவுன் பண்ணிக்கிறேன். பாத்தியா, சிரிச்ச மூஞ்சா இருக்கணும். பைத்தியக்காரன் ஆயிட்டானோ? அதான் தெரியல, பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தா மட்டும் இந்த மாதிரி தான் பேசலாம். என்ன கதைன்னு புரியல. ஆனா அந்த புள்ள, ஆனா நம்ம தெருவுக்குள்ளே பார்த்ததுல இந்த பிள்ளைய கலர் யாரெல்லாம் வச்சுக்கிட்டு ஃபாரின் புள்ள மாதிரிலாம் இருக்கு. என்ன போய் அந்த பிள்ளைகிட்ட என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்டு வரவாடா. மேனோ, நம்ம போய் கேட்கக்கூடாது. பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட போய் நம்மளா பேசணும்னா நம்மள வந்து லுசுத்தனமா நினைச்சுக்கோங்க. ஸோ அதனால நம்ம போய் அதுங்கள்ட்ட பேசக்கூடாது. அதுலேயே வந்து நம்மள்ட்ட பேசுகிற அளவுக்கு நம்ம சுச்சுவேஷனை உருவாக்கணும். அதுவும் கரெக்டு தான். நீ எல்லாத்தையும் கரெக்டாக தான் யோசிப்ப. கடைசியாக அந்த பிள்ளைங்க நம்மளை பைத்தியம் தான் சொல்லிட்டு போகிற அளவுக்கு தான் நீ ஐடியாலாம் பண்ணுவேன். Insulting me that boy. Oh my god. நீ என்ன வேணாலும் பேசுகிறா, தயவு செஞ்சு இங்கிலீஷ் மட்டும் பேசாதரா. அதை மட்டும் என்னால் தாங்கிக்க முடியாதரா. இங்கிலீஷ் மிஸ் கிளாஸ் எடுக்கும்போதே நீ பாதி நேரம் கிளாஸில் தூங்கிடுவேன். ஆனால் இங்கிலீஷ் கற்றுக்கிறன்ற பேரில் நீ எங்களை வச்சு செய்கிறப்பாரு, அதை தாண்டா எங்களால் தாங்க முடியல. Hi man, basically I'm speaking only English. Okay, you know, my father is a doctor, so that only I'm speaking only English. My father told yesterday.
பைத்தியக்காரா எதுக்குடா அப்படி பேசிக்கொள்ற? நான் ஏந்து போயிடுவேன் பார்த்துக்கப்ப. இல்லை போயிடாதா, சும்மா பேசி பார்த்தா நீ டென்ஷன் ஆகாதா? கொஞ்சம் மாத்திரா, உன் மூஞ்சி இப்படி பார்த்தா நல்லாவே இல்லை, கண்ணு ரொம்ப பெருசா இருக்கு என்னை விட. பின்ன டென்ஷனாக பண்ணிக்கிட்டு பீட்டு விட்றான் ரொம்ப தான். ஓகே ஓகே, காம் டவுன் காம் டவுன். ஏய் இப்போ பார்த்துக்க. சரிடா, இனிமேல் பேசலடா. இல்லை மணி என்ன எல்லாரும் இங்கே உட்காந்துருக்கீங்க? ஏய் பியூட்டி ரோஸ், நீ எங்க? நீ இங்கே இருமா, அது நம்மளுக்கு தெரிஞ்ச பசங்க தான். நான் பேசிட்டு இதை உட்காந்து உன்னை கூட்டு போகிறேன். சரிங்க பாட்டி. நோ நோ, யூஆர் கால்டு ஜஸ்ட் ஆன்ட்டி. ஓகே, ஐ எம் நாட் பாட்டி. ஆனா நீங்க பார்க்கிறதுக்கு பாட்டி மாதிரி தானே இருக்கீங்க, அதான் அப்படி கூப்பிட்டேன். அந்த பிள்ளை எவ்வளோ திமிரு பிடிச்சி பேசுது. நம்ம இவனோட பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் பேசி பார்த்துக்கிட்டேன். ஹாய் வெங்கி, என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல ரோஸ், இன்னைக்கு லீவ், அதான் என்ன பண்றேன்னு தெரியாம பொழுது போக்கிட்டு இருக்கோம். ஆமா பாட்டி, அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு வரீங்க? ரொம்ப நேரமா அந்த பொண்ணுங்க தான் உட்காந்துருக்கு, நாங்க யாரும் தெரியாம தான் முடிச்சிட்டு இருக்கோம். இப்போ தான் அந்த பொண்ணுக்கு கிளாஸ் எடுத்துட்டு வரேன். நீ என்ன பாட்டிலாம் சொல்லி கூப்பிடக்கூடாது. நீ வந்து என்ன ரோஸ்னு கூப்பிடு. வெங்கி எப்படி அழகாக கூப்பிட்றான் அந்த மாதிரி நீ என்ன ரோஸ் அப்படின்னு கூப்பிடு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பாட்டின்னு மட்டும் கூப்பிடாது. ஓகே? எங்க பாட்டி செட்டு தானே, எங்க பாட்டியோட ஃப்ரெண்டு தானே, அதனால தான் உங்களை பாட்டின்னு கூப்பிட்டேன். எங்களை பாட்டி நான் அப்படி தானே கூப்பிட்டு இருக்கேன். அப்புறம் உங்களை மட்டும் எப்படி நான் பேசி கூப்பிட முடியும்? மாதிரி அதில் மாதிரி தம்பி, உங்கள் பாட்டி கூட நான் உட்காந்து பேசுகிறேன்னா அவங்களுக்கு பொழுது போலன்றதுனால நான் அவங்க கூட வந்து பேசிட்டு இருக்கேன். எனக்கு குறைஞ்ச வயசு தான், அவங்க வயசுலாம் அவ்வளோ. அதனால தான் பாரு ஸ்டைலாக கூலிங் கிளாஸ் பாரு. என்னோட ஹேர்லாம் ஒரே பிளாக் கலரில் இருக்கும், உங்கள் பாட்டிக்கு ஒரே ஹேர்லாம் ஒயிட் கலரில் இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுக்கோ. பேசிக்கலி என் ஆண்டி. நீங்க டை அடிச்சிருக்கீங்க, நான் நம்ப மாட்டேன். இந்த பையனுக்கு கொஞ்சம் புரிய வை, என்னை எப்படி சொல்லி கூப்பிடணும்னு சொல்லிட்டு. ஏய் அது சொல்ற மாதிரி கூப்பிட்டு தொலைடா, புரிஞ்சுக்காது. ரோஸ்னே கூப்பிடு. இந்த கிழவிங்களை வச்சு தான் நம்ம பழப்புகளே ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம அம்மாக்கள்லாம் எவ்வளோ இது பண்ணாலும் இந்த பாட்டிங்களை அப்பப்போ கரெக்ட் பண்ணி தான் நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கோம். ஏதோ பண்ணலாம் வாங்கி தட்டுறதுக்கு எங்கள் பாட்டி தான் எனக்கு காசு கொடுக்கும். அதே மாதிரி தான் இந்த பாட்டியும். ரோஸ் என்னடா கூப்பிட சொல்லுது, கூட்டு தொலையாண்டா. ஏன்டா லூசுத்தனமா பேசிட்டு இருக்காது உட்காந்து சொன்னா மட்டும் புரிஞ்சுக்காடா கூட அந்த பாட்டி. இல்லடா பெரியவங்களை எப்படி பேசி சொல்லி கூப்பிடுறதுன்னு பார்த்தேன். என்ஜாய் பண்ணடா, அந்த பாட்டிலாம் ஜாலியாக தானே இருக்காங்க. நம்ம மரியாதையில ஏதாவது கூப்பிடுறோம், அவங்க என்ஜாய் பண்றாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டா அப்படியே கூப்பிடுறேன். சரிடா, அவசியம் வந்தா கூப்பிடுவோம், இல்லை நான் கூப்பிட தேவையில்ல. யூ டோன்ட் வரி ரோஸ், நான் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. இனிமேல் உங்களை பியூட்டினே கூப்பிடுவோம் இல்லை ரோஸ்ட்டை கூப்பிடுவோம். ஓகே ஓகே வெங்கி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படி முடிஞ்சு வச்சுட்டு இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். இவன் தொல்லை தாங்க முடியல, அதனால தான் அப்படி இருந்தோம். ஆமாம், அந்த பொண்ணு யாரு? நீங்கள் அவங்க கிட்ட நின்று பேசிட்டு வரீங்க? இந்த பிள்ளையா? இந்த பாட்டி வந்து தேவன பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கு. தேவன பாட்டி கீழே வந்துருச்சுல, அதனால தேவன பாட்டியை பார்க்க வந்திருக்கு ஊர்லேருந்து ரிலேட்டிவ்க்குள்ள. இந்த பிள்ளைக்கு வழி தரல போல, அதனால போய் கூட்டிட்டு வா அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணிச்சு தேவன பாட்டி. அதனால தான் சரி ஓகே, நம்ம தான் சோஷியல் சர்வீஸ் நல்லா பண்ணுவோம்ல, அதனால தான் இந்த பிள்ளையை கூட்டு போகலான்னு வந்தேன். ஓ அப்படியா? அதான் ரொம்ப நேரமாக அங்கே உட்காந்துருக்கு. நாங்கள் போய் வழி சொல்லலான்னு பார்த்தோம். சரி எதாவது தப்பாக நினைக்க போதுன்னா அந்த பிள்ளைகிட்ட போய் பேசல. ஓ அப்படியா? வாங்க, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அந்த பிள்ளை கொஞ்ச நாள் இங்கே தான் இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு வழி சொல்லுவீங்கல்ல. இந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு போகலாம், பாட்டி கூட இருந்து வச்சுட்டு போகலான்ட்டு. ஓகே ஓகே, இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க ரோஸ். அந்த பிள்ளைக்கு எங்களால நிறைய ஹெல்ப் தேவைப்படும். ஸோ அந்த டைம்லலாம் நாங்கள் அந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே பாய்ஸ், லெட்ஸ் கம் பேக். இப்போதான்டா தெரியுது வெங்கி நீ யாருக்கிட்ட இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன்னு. ஹாய் பிங்கி, இந்த பசங்களாம் நம்ம பசங்க தான். நீங்கள் கொஞ்ச நாள் இருக்க போகிறல்ல, அது வரைக்கும் உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீ இந்த பசங்கள்ட்ட கேட்டுக்க. ஓ அப்படியா? சரி ஓகே, நான் அந்த அண்ணன்கள்ட்ட கேட்டுக்கிறேன். இனிமேல் எதனாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா. இன்ட்ரடியூஸ் பண்ணாமலே இருந்திருக்கலாம். பொசுக்கு நான் அண்ணன்றிச்சடா நம்மளலாம். நான் வா போய் கேட்பேன் நான். ஹாய் பிங்கி, நீங்கள் பேசுறத கேட்டுட்டு தான் இருந்தோம். நீங்கள் ஜஸ்ட் எங்களை பேர் சொல்லியே கூப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தயவு செஞ்சு அண்ணன் மட்டும் கூப்பிடாதீங்க. ஏன்னா நாங்கள் அண்ணன் கூப்பிட்ற பசங்களுக்கு பிள்ளைங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. நீங்கள் பார்க்க அண்ணனுங்க மாதிரி தானே இருக்கீங்க. அண்ணன் கூப்பிட்டா தானே நல்லது, அதான் நான் உங்களை அண்ணன் கூப்பிட்டேன். உங்கள் பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோமா, பேர் சொல்லி கூப்பிடு சரியா? இந்த பையன் இருக்கான் இல்லையா, வெள்ளை சட்டை போட்டிருக்கான்ல, இந்த பையன் பேர் வெங்கி. அந்த மஞ்சள் கலர் ஆரஞ்சு கலர் தலைமுடி வச்சிருக்கான்ல, அவன் பேர் தினேஷ். இந்த பையன் ஒருத்தர் இருக்கான்ல, ஆரஞ்சு கலர் சட்டை போட்டிருக்கான்ல, இந்த பையன் பேர் குமார். சரியா? உனக்கு எதனா ஹெல்ப் வேணும்னா இந்த பசங்கள்ட்ட கேளு சரியா? சரியானு எத்தனை சரியா சொல்றீங்க? எனக்கு புரிஞ்சிச்சு. நீங்க வாங்க, அந்த பாட்டி போய் பார்க்கலாம். கிரேட் இன்சல்ட்டிங் மீ. ஓகே போலாமா? எதனா ஹெல்ப் பண்ணட்டுமா ரோஸ்? வீட்டு வரைக்கும் கூட்டு வந்து விடட்டுமா இந்த பிள்ளைக்கு பாதுகாப்பா? நோ வெங்கி, உன்னை பற்றி எனக்கு தெரியும். நீ என்ன ஹெல்ப் பண்ண வரேன் அப்படியே நைஸாக பேசி இந்த பிள்ளை ஃபோன் நம்பர் வாங்கலாம் தானே வரேன். ரோஸ், என்னை பார்த்து நீ எப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் அந்த பிள்ளைக்கு எப்பயுமே ஹெல்ப் பண்றதா இல்லை. அப்ப நான் எப்போ ஹெல்ப் பண்ண போனாலும் நீ என்ன இப்படி தானே நினைப்பேன். வெங்கி டோன்ட் வரி, வை யூ ஆர் சேட்? ரோஸ் நோ, என்னோட ஹார்ட் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு. வெங்கி போதும், உன் ஆக்ஷன் என்னால் இதுக்கு மேலே பார்க்க முடியாது. இப்போ என்ன ஹெல்ப் பண்ணணும்னு நீ நினைக்கிறேன்? இல்லை, அந்த பிள்ளைய வீட்டு வரைக்கும் கொண்டு வந்து விடலாம்னு நினைச்சோம். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போகிற வழியில் தான் உங்கள் அம்மாக்கள்லாம் உட்காந்து மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பிள்ளையை நான் கூட்டு போகிறத பார்த்தா என்னையே விசாரணை போடுவாங்க. இதில் கூட நீங்கள் 3 பேர் வந்தீங்கன்னா விசாரணை போடுவாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த பிள்ளையை கூட்டு வந்து விடுறதா இருந்தால் வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரோஸ், தங்கச்சியை பார்த்து பத்திரமா கூட்டு போங்க. ஆமா ரோஸ், நீங்க பார்த்து தங்கச்சி பொறுமையா கூட்டு போங்க. பத்திரமா ஆட்டோ வேணாலும் வச்சு கூட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடப்பாவிகளா, அம்மா நேரம் கூட்டு வந்து விடுறேன் அது இதுன்னானுங்க. உங்கள் அம்மாக்கள் பேரை சொன்னோடனே அவன் தங்கச்சின்றீங்களேடா? ஐயோ, நாங்களும் பேசிக்காவே எந்த பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தாலும் தங்கச்சியா உடனே ஏற்றிப்போம். உலக நடப்புடா சாமி. நான் போகிறேன், உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தால் கிடைக்காது. ஆமா, நீங்க போங்க. அப்படியே போறப்ப என்ன ஏதாவது பாத்தியான்னு எங்க அம்மா கேட்டா கூட நான் அவனை போன வருஷம் பார்த்தேன்னு சொல்லிட்டு போங்க சரியா? பாவீங்களா? ஓகே, நம்ம போலாமா? பாப்பா போலாம் போலாம் போலாம்.